ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கோட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் கொண்டது இந்த பனைமரம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. பனை மரத்திலிருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் போட்டு புதைத்து பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறார்கள். இத்தகைய பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். இந்த பனை மரத்துலேருந்து விளையக்கூடிய பனம்பழம், பனங்கிழங்கு, பதநீர், நுங்கு, கருப்பட்டி இது எல்லாமே பல்வேறு சத்துக்களை உடையது. இந்த பனங்கிழங்கு எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். இதை நீரில் உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிழங்கு அவித்து சாப்பிடலாம். இல்லது இந்த அவித்த கிழங்கை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி பவுட்ரு செய்து பசும்பாலோடு சிறிதளவு இந்த பனங்கிழங்கு பவுடரை சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அதே போல் அவித்த கிழங்கை மிக்சியில் புட்டு மாவு போல் அரைச்சி அதோட தேங்காய் துருவல், வெல்லம் இல்லை பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இந்த அரைத்த பனங்கிழங்கு மாவை தோசையாகவும் சொட்டு சாப்பிடலாம். இந்த பனங்கிழங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு. இது அனைவரோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. பெண்களோட கர்ப்பப்பை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உதவுது. தமிழர்களோட பாரம்பரிய உணவான இந்த பனங்கிழங்கு தமிழர்களோட முக்கிய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பனங்கிழங்கு தமிழர்களின் அறுவடை திருநாள பொங்கல் பண்டிகையொட்டி அதிக அளவில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இது ஜனவரியிலேருந்து, அதாவது இப்போலேருந்தே கிடைக்குது. நவம்பர் டு மார்ச் வரைக்கும் இந்த பனங்கிழங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய டைம் இது. அது பனங்கிழங்குல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உடல் எடை அதிகரிக்க உதவுது. அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை சாப்பிட்றதுனால உடல் எடையை மிக எளிதாக அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டுனால உடல் எடை குறையுது நிறைய பேருக்கு. அதை உடல் உஷ்ணத்தினால உடல் எடை குறையுது இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பனங்கிழங்கை விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் குறைஞ்சி வெயிட்டு அதிகமாகும். ஸோ அந்த உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்க வெயிட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பனங்கிழங்கை விரும்பி இந்த டயத்தில் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனையால் தினமும் அவதிப்படுறவங்க இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யுது. நார்ச்சத்து என்பது உங்கள் உடலால் ஜீரணிக்கவோ அல்லது உறிஞ்சவோ முடியாத ஒரு வகை கார்போஹைட்ரேட். இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுது மற்றும் குளுக்கோஸ் அளவையும் குறைக்குது. இது உங்களை நீண்ட நேரம் அப்படியே முழுசாக வச்சுருக்கிறதுக்கு இந்த அதிகப்படியான உணவை தடுக்குது. உங்கள் உணவு நார்ச்சத்து உட்கொள்வதை அதிகரிப்பது இருதய நோய், புற்றுநோய் இந்த மாதிரி அபாயத்தையும் இந்த பனங்கிழங்கு குறைக்குது. அதுக்கப்புறம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தசை சுருக்கம், வலுவான எலும்பு, பற்கள் இதையெல்லாம் தேய்மானம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, பற்கள் தேய்மானம் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இது உதவுது. அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், கீழ்வாதம் போன்ற வயது தொடர்பான எலும்பு கோளாறுகளையும் இது தடுக்குது. கர்ப்பப்பை வலுப்பெற உதவுது. பலவீனமான கர்ப்பப்பை உள்ள பெண்கள் இந்த பனங்கிழங்கு பவுடர் செய்து தேங்காய் பாலோட கலந்து சாப்பிட்றதுனால கருப்பை வலுப்பெறும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழங்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்து உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள உதவுது. அதுக்கப்புறம் இரத்த சோகை குணமாக உதவுது. பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சோகை நோயை எளிதில் குணப்படுத்துது. எனவே இந்த இரத்த சோகை உள்ளவங்க இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாக்கா நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. ஸோ இப்போ ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை இந்த டைமில் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் எப்படி குணமாகுது. பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய சில வகையான வேதிப்பொருட்கள் உடலோட இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது. அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்க உதவுது. எனவே இந்த பனங்கிழங்கை எந்தவித பயமும் இல்லாமல் அவங்க சாப்பிடலாம். வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை இடித்து வைத்து உணவில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல பலன் அளிக்கும். பனங்கிழங்குல கொஞ்சம் பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்ட பிறகு மிளகு 5 எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டு வரணும். மற்றபடி பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. உடலுக்கு வலு தான் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும். இதில் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. உணவுகளில் உள்ள மாதிரி கார்போஹைட்ரேட்டுகள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை எவ்வாறு பாதிக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் உடலில் மெதுவாக ஜீரணமாகி உறிஞ்சப்பட்டு வளர்ச்சிதை மாற்றமடையுது. இது
சரி செய்யப்பட்ட இன்சுலின் படி இரத்த குளுக்கோஸில் குறைந்த மற்றும் மெதுவாக உயருது. இது இரத்த குளுக்கோஸுக்கு ஏற்ற உணவாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பனம் கிழங்குல அதிகப்படியான புரதமும் இருக்குது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலையும் புரதம் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை உருவாக்கவும் அதை சரி செய்யவும் இந்த புரதம் பயன்படுது. இப்போ என்சைம், ஹார்மோன் இந்த மாதிரி மற்ற ரசாயனங்களை உருவாக்கவும் இந்த புரதம் பயன்படுது. அந்த மாதிரி புரதம் இந்த பனங்கிழங்குல அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்கு ஈஸியாக டைஜஷனும் ஆகிடும். உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகள் மற்றும் ரசாயன எதிர்வினைகளை அதிகரிக்கவும் இது உதவுது. இதில் என்சைம்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் செரிமானத்துக்கு உதவி செய்யுது. ஸோ ஈஸியாகவும் செரிமானமும் ஆகுது. நல்ல ஒரு நார்ச்சத்து மிகுந்த உணவாகவும் இது இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ச்சிதை மாற்றக்கியாக இருக்குது. இதில் பனங்கிழங்குல இந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த நொதிகள் அதிகமாக இருக்குது. இது உடலுக்கு ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை தீவிரமாகவும் இது வைக்குது. பனங்கிழங்குல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது இதய ஆரோக்கியத்தை காக்குது. இதில் நல்ல இதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்போட ஒரு வடிவம் நல்ல கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பாக மாற்றுது. ஸோ இது இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளில் தீங்கு விளைவிக்கும் கொழுப்போட அளவை உண்மையாகவே குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பனங்கிழங்குக்கு இருக்குது. பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றதுனால கரிம சேர்மங்களின் ஆக்சிஜனேற்ற செயல்பாடு நம்மளோட உணவுக்கு ஒரு சிறந்த புற்றுநோய் எதிர்ப்பு தேர்வாக அமையுது. விட்டமின் சி, ஏ, இதோட அமினோ அமிலம், புரதம் இது எல்லாமே இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம புற்றுநோய் செல்களை அதோட உயிரணுக்களை தடுக்குது. அதோட வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்குது. தலைவலி, வயிற்று வலி மற்றும் உடல் வலி உள்ளவங்க அனைவரும் பனங்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனையில இருந்து அவர்கள் பூரணமாக குணமடைவார்கள். ஏன்னா பனங்கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குணமடையும். எலும்புகளுக்கு பலம் அளிக்கக்கூடியதாக இந்த பனங்கிழங்கு இருக்குது. ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பனங்கிழங்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவு, சதை சுருக்கம், எலும்புகளில் அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது எலும்புகளுக்கு நல்ல பலத்தை அளிக்கும். அதுக்கப்புறம் இரத்த கொழுப்பு கட்டிகள் எல்லாம் உருவாவதை தடுக்குது. உடம்புல ஏற்பட்ட இரத்த கொழுப்பு கட்டிகளை கரைக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு மிகவும் உதவியாக இருக்குது. சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பனங்கிழங்கு மாவை கொடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மலச்சிக்கல், சளி, இருமல் இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் வாயு பிரச்சனை சரியாகும். பனங்கிழங்கு அதிகமாக சாப்பிட்றதுனால சிலருக்கு வாயு பிரச்சனை ஏற்படும். இந்த வாயு பிரச்சனையை தவிர்க்க பனங்கிழங்கோட பூண்டு, மிளகு, உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்லாம். இனிப்புக்கு பனங்கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் அளவு பனங்கிழங்கு மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக மிளகு போட்டு அதை நாம் குடித்தோம் அப்படின்னா வாயு பிரச்சனை சரியாயிடும். அப்படி இல்லைன்னா வெறும் பனங்கிழங்கு சமைச்சு சாப்பிட்லாம். பனங்கிழங்கு சாப்பிடும்போது பித்தம் அதிகரித்தா நம்ம மிளகு சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கோம். இதில் பூண்டும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ உடல் உஷ்ணம் குறைக்கிறதுக்கும் இது உதவுது. அதாவது உடல் உஷ்ணத்தினால வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இது அதிக குளிர்ச்சி தன்மையுடையது. அதனால உடல் உஷ்ணத்தில் அவதிப்படுற எல்லாருமே இந்த பனங்கிழங்கை விரும்பி சாப்பிடலாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பணக்காரனுக்கு பாதாம், பசித்தவனுக்கு பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தான். பனங்கிழங்கு இந்த மாதிரி சீசன் மார்கழியிலேருந்து மாசி வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் தான் அது அதிகமாகவே விலையும் ரொம்ப மலிவு. இதில் விட்டமின் பி, சி இது எல்லாமே இருக்குது. 100 கிராம் பனங்கிழங்கு 27 கிலோ கலோரிகள் இருக்குது. 1 கிராம் புரதம், 21 கிராம் கார்போஹைட்ரேட், 77 கிராம் நீர்சத்து இருக்குது. பனங்கிழங்குல பாதாமுக்கு இணையான சத்துக்கள் இருக்குது. அதனால தான் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த கிழங்கை சாப்பிடுவாங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். உடல் எடை மெலிந்தவர்கள் எடை கூடணுன்னாலும் இந்த கிழங்கை சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரத்த விருத்திக்கும் இந்த கிழங்கை சாப்பிடலாம். ரத்த சிவப்பணுக்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும், ரத்த சுகையும் தீரும். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த கிழங்கை நம்ம இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் வாங்கி அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விரைவில் குணமடையும். நார்ச்சத்து மிக்கது, மலச்சிக்கல் அறுப்பது, வயிற்று சுவர்களை வலிமை செய்வது, இரும்பு சத்துள்ளது, இன்சுலின் சுரப்பது, தமிழ்நாட்டு தாவரத்தின் தனிப்பொருளாவது, நோய் எதிர்ப்பாற்றல் மிகுதி செய்வது. நானும் உண்கிறேன், நீங்களும் உண்ணலாம் பனங்கிழங்கை. இந்த பனங்கிழங்கின் பயன்களை கவிதை வடிவில் நம் வைரமுத்து அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் சாப்பிடுங்கள், நானும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.